ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 3 ரெசிபி பார்க்க போகிறோங்க. புட்டு கொழுப்பு வச்சு ஒரு குழம்பு, குடல் வறுவல், அப்படியே குடல் குழம்பு. இது 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க. குடல்லையே கொஞ்சம் ஈரல், அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் சுட்டு கொழுப்பு எடுத்திருக்கோம். இது வாயில் புண்ணு வந்தால் ஆற்றி கொடுக்கும். வாய் புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க அந்த குடல் சுட்டு கொழுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குடல் சின்ன சின்னதாக முதல்ல அவங்க வெட்டி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு ஒரு 4 அல்லது 5 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். நான் தண்ணி முதல்லையே கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்கிற தண்ணியில் கை வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி கரண்டி போட்டு கலக்கி ஒரு நிமிஷம் விட்டு நம்ம அதை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜன்னி வச்சு இது 2 தடவை வாஷ் பண்ணணுன்னே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. திரும்பவும் இன்னும் 2 தடவை நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. 4 தடவை இந்த மாதிரி சூடான தண்ணியில் கழுவி எடுத்துட்டு கடைசியாக ஒரு தடவை பச்சை தண்ணியில் நம்ம கழுவிக்கலாம். இது குடலுங்கிறதுனால உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய கழிவு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈரலை தனியாக இது மாதிரி பிரித்து வச்சுக்கலாங்க. இது குடல் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அது கூட சேர்த்தணும். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ண பின்னாடி எப்படி இருக்குதுன்ட்டு. இது அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குடல் நம்ம ஜல்லியில் இருக்குது, அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வடிகட்டி குக்கரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துறேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஓட்டி விடலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்தி இருக்கிறதுனால அந்த குடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் விட்டு வெளியில் வரும். இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தண்ணி வெளியில் வந்தாலும் அது வெந்துடும். ஓரளவுக்கு குடல் வெந்து வந்துருச்சு. அது கூட நம்ம இந்த ஈரல் சேர்த்திக்கலாங்க. நம்ம முதல்லையே சேர்த்தணுன்னா ரொம்ப வெந்துடும். குடல் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். உப்பு மட்டும் பிடிச்சி அதில் வேகட்டும். நம்ம இதுக்கு ஒரு மிளகு ரெடி பண்ணணுங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நான்வெஜ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்த்துக்கிடலாம். பாருங்க, இந்த அளவு தண்ணி சுண்டி உப்பு பிடிச்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகறக்குள்ளே இதுக்கு நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். வரமிளகா 10 எடுத்துருக்குறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி 4 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. அதையும் நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தையும் இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வறுத்துக்கலாம். முதல்ல அந்த மிளகா அரைச்சிட்டு கூட வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. அது கூட இஞ்சி 1 துண்டு, பூண்டு 6 பல் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி ரெடி பண்ணின மசாலாவை இதுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம 3 டிஷ்ஷு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் மிளகு எடுத்துக்கிறேன் தனியாக. இதில் இந்த சுட்டு கொழுப்புக்கு சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருந்தால் போதுங்க. மிச்சம் இருக்கிற மிளகு அத்தனையுமே நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். இது வெந்த பின்னாடி நம்ம இதை குடல் வறுவலுக்காக தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு மசாலா தேவையில்லை. அதனால் 4-5 ஸ்பூன் மட்டும் மிளகு எடுத்து வச்சுட்டு இதுலேயே எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா சேர்த்தி ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி 1 சொம்பு அளவுக்கு இது கூட சேர்த்திக்கலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். குடல் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்திக்கங்க. இதை சேர்த்திட்டு ஒருக்கா டேஸ்ட் பாருங்கள். உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா நம்ம கொதித்து விசில் வந்ததுக்கப்புறம் வேணும்னாலும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 4 அல்லது 5 விசில் விட்டுக்கலாம், கறிக்கு விடுற மாதிரியே.
ஒரு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போவே நம்ம கறி எடுத்து பார்த்தா அந்த குடல் கறி வெந்திருக்கும். இதிலிருந்து பாதி அளவு நம்ம குடல் வறுவலுக்காக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு 2 சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் மொட்டு மொட்டாக போட்டது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அதில் காரம் சேர்த்திருக்கேன். அதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாங்க. இந்த நல்லெண்ணெய் இது சேர்றதுனால இன்னும் குழம்பு நல்லா திக்காக ஆயிரும். ஒரு கலக்கி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா 1 அல்லது 2 சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையை நம்ம நல்லா போட்டு வதக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இறக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அது சேர்த்திக்கலாம். தக்காளியோட புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். ஏற்கனவே நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த குடல் கறியில் உப்பு இருக்கும், அதனால் அளவாக போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. தேவையான மசாலா சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் மசாலா தூள் அதுவும் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாங்க. இதையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துறேங்க. இது காரமெல்லாம் இருக்காது, கொஞ்சம் கலர் மட்டும் கிடைக்கும். வறுவல்னால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக வேண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இங்கிருச்சு நம்ம எடுத்து வச்ச அந்த குடல் கறியை நம்ம கொட்டிக்கலாங்க. அதில் தண்ணி எதுவும் சேர்த்தி நம்ம எடுக்கலை, கறி மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதுக்காக வேண்டி தான் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. இதில் உப்பு ஏற்கனவே இருக்கும், நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம ஒரு கலக்கி பார்த்துக்கலாங்க. இப்போ கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம கறி எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ அதை தனியாக எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுவல் தாளிச்சு விட்டதை இன்னொரு தடவை தொலாவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதுவும் வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கடைசியாக நம்ம பெப்பர் தூவிக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் காரம் இந்த குடல் வறுவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச அந்த சுட்டு கொழுப்பை ரெடி பண்ணலாங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாகிடுச்சு. இதையும் ஒரு சின்ன குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இது குக்கரில் விசில் விட்டால் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நேரடியாகவும் வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு பெரட்டி விட்டுக்கிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துடும். இதுக்கு நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்திக்கணும். உப்பு போட்டாச்சு. இப்போ அந்த மிளகு எடுத்து வச்சதையும் கூட சேர்த்திட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது கொழுப்புங்கிறதுனால ஒரு 2 விசில்லையே வெந்துடும். இப்போ நல்லா ஒரு கலக்கி தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஏன்னா இது நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறதுனால தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா அளவாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது நான் குழம்பு மாதிரி பெரட்டி சாப்பிட்றதுக்காக
ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி கலக்கி ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி தண்ணி மாதிரி அது நல்லா வெந்து கிடச்சிருக்கும். இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனாலும் இதை நம்ம தாளித்து ரெடி பண்ணிக்கலாங்க. தண்ணியும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. அந்த குக்கரில் திரும்பவும் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்த போகிறோம். இல்லைன்னா இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன். வாயில் புண்ணு இருக்குது, அது கொஞ்சம் ரெடி ஆகணுங்கிறதுக்காக இப்போ இந்த கறி எடுத்திருக்கோம். சுட்டு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு வெடிக்க விட்டுக்கலாங்க. இதில் ஏற்கனவே காரம் இருக்கும். நான் காரம் எதுவும் போடுறதில்ல. சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு குத்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இதில் வரமிளகா அல்லது பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் வைக்கிறேன், குழந்தைங்களும் சாப்பிடணுங்கிறக்காக. அந்த வெந்த கறி இதையே இது கூட சேர்த்திக்கலாங்க. இது திரும்பவும் தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா வெந்து வரட்டும். இதை நல்லா கலக்கி அப்படியே சும்மா மேலால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிட்டு வருது. நல்லா சுட்டுக்கொழுப்பு வெந்துருச்சு. நம்ம அதுக்குள்ளே வறுவலை பார்த்துடலாங்க. வறுவலும் ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கலக்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் கறி வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்து உப்பு பற்றிருச்சான்னு பார்த்துக்கலாங்க. உப்பு வேணும்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இது குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம அப்போவே இறக்கி வச்சுட்டோம். கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம குடல் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் பார்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வறுவலுக்கும் நம்ம கலக்கி இறக்கி வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணிக்கலாங்க. கடைசியாக இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும். தேங்காய் துருவல் மாதிரி போட்டால் எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முதல்ல கெட்டியான தேங்காய் பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ தேங்காய் பாலோடு சேர்ந்து குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மிளகுத்தூள் முதல்ல கொஞ்சம் தூவியிருந்தேன். அந்த காரம் பத்தலை. அதனால் கொஞ்சமாக மறுபடியும் பிளாக் பெப்பர் தூவுறேங்க. தூவி ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். குடல் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வறுவல் மாதிரியும் வச்சுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழம்பு வைக்காத டைமில் இது மாதிரி கிரேவி மட்டும் வச்சு கூட நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக உங்களுக்கு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. சுட்டு கொழுப்பும் நல்லா சுண்டி ரெடியாகி வந்துருச்சுங்க. அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா வாயில் இருக்கிற புண்ணு, குடலில் இருக்கிற புண்ணு, அல்சரு இது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். கொஞ்சமாக ஒரு 100-150 கிராம் எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இது சுட்டு கொழுப்பு குழம்பு, கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது குடல் வறுவல். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நல்லா இருக்குங்க. இது குடல் குழம்பு நாங்கள் காலையிலேயே வச்சாச்சு. எல்லாத்துக்கும் தோசை, எனக்கு வாயில் புண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் சாதத்துலேயே தான் பிசைஞ்சு இப்போ இதை சாப்பிட போகிறேன். இந்த 3 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் நான்வெஜ் ரெசிபீஸ் உங்களுக்கு ஏதாவது கிராமத்து ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.
நான் கண்டிப்பாக அதையை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 ரெசிபீஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.